தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதுபெரும் அரசியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான திருமிகு செங்குட்டுவன் ஐயா அவர்களை நாம் சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நபர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் இருந்தீங்க. இப்போ சமூக செயல்பாடுகள் நிறைய இறங்கி செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எதை நோக்கி செல்கிறது? நான் 30 ஆண்டு காலமாக ஒரு அரசு பள்ளியினுடைய 15 ஆண்டு கால துணைத் தலைவராகவும் 15 ஆண்டு காலம் பெற்றோராசிரியர் கழக தலைவராகவும் இருக்கேன். அதன் வெளிப்பாடு என்னென்னா, கலைஞர் வரும்போது எங்கள் ஊருக்கு எங்கள் பள்ளிக்கு வந்தார். பூந்தமல்லிய அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்தார். அறிஞரனா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு கைப்பட கடிதம் எழுதி கொடுத்தார். எங்கள் ஊரில் பெண்கள் நிறைய படிக்கிறாங்க. தனியார் பள்ளி கட்டணத்தை ஏற்றினே போட்டு போயினே இருக்காங்க. எளிய வீட்டு பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த ஆண்கள் பள்ளி இருபாலரும் சேர்ந்து படிக்கிற பள்ளியாக ஏற்கனவே இருந்தது. எங்கள் அக்காலாம் தான் படிச்சுதாங்க. மீண்டும் இந்த ஆண்கள் பள்ளியை இருபாலரும் சேர்ந்து படிக்கிற பள்ளியாக அறிமுகப்படுத்திங்கன்னா எளிய வீட்டு பெண் பிள்ளைகள் படிப்பதற்குண்டான வாய்ப்பு கிட்டுன்னு கொடுத்தேன். ஒன்று ராஜமாணிக்கண்ணன் கூட வந்திருந்தார் அன்னைக்கு. அவர் கையிலேயே அந்த கடிதத்தை அப்படியே கொடுத்தார். ஒரு மாதத்தில் ஒப்புதல் கொடுத்தார். இதன் விளைவு 1350 பிள்ளைகள் இன்றைக்கு படிக்கிறாங்க. 95% தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு எங்கள் பள்ளிக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியினுடைய ஆண்டு விழாவை என் சொந்த செலவில் நடத்துவேன். அந்த பள்ளிக்கு வேண்டிய கட்டடங்கள், அந்த பள்ளிக்கு தேவை ஒவ்வொரு தேவைகளையும் என்னால் அறிந்தவளவு அதிகபட்சமாக செஞ்சுருக்கேன். என்னை பற்றி அந்த விஷயத்தில் பேசுகிறத விட 1350 பிள்ளைகள் படிக்கிறாங்கன்ற அந்த பெருமை என்னை சார்ந்தது. அதுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களையும் அரவணைத்து கொண்டு அவர்களுக்கும் எல்லாருக்கும் பரிசு கொடுக்கும்போது 100% வருகை தருகிற மாணவிகளுக்கும் பரிசு கொடுப்பேன். முதல் மார்க், 2வது மார்க், 3வது மார்க் தவிர அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்களுக்கு மொத்த ஆசிரியர்களுக்கு கொடுப்பேன். இதனுடைய விளைவுக்கு இந்த விழுக்காடு தொய்வு இல்லாமல் தொடர ஆரம்பித்திருக்கு. 1000 சொச்சன்னு ஒரு எளிதாக சொல்லிட்டீங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த எண்ணிக்கை முதல் ஆண்டே 462 பிள்ளைகளை சேர்த்தோம். இந்த வெற்றிடத்தில் இந்த ஒரு கடிதத்தினுடைய வெற்றிடம் 462 பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இதில் சேர்த்தோம். 1200 பிள்ளைகள் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 700 பிள்ளைகள் 2007 பிரித்து 2007 இப்போ தனிப்பள்ளியான ஆக்கி அப்புறம் +1 +2க்கு வருது. அதுக்கு அன்றைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்களுக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கு தான் மேல்நிலைப்பள்ளி ஆக்க முடியும்னு சொல்லி அவர்கிட்ட வலியுறுத்தி எங்கள் பள்ளியில் 600 பிள்ளைங்க படிக்கிறாங்க, +1 +2 கண்டிப்பாக இதுக்கு வாங்க தரேன்னு சொல்லி அவர்கிட்ட வலியுறுத்தி அந்த விஷயத்தை வாங்கினேன். அவரும் என்னுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு செய்து கொடுத்தார். அது சுற்றுச்சுவர் அமைக்கிறது எல்லா விஷயத்திலும் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு பண்ணேன். இப்போ அண்மையில் அமைச்சர் வந்தார், பொதுவாக எல்லா பள்ளிகளுக்கும் சேர்த்து நீட்டை பற்றி இந்த 30 ஆண்டுகால அனுபவத்தின் பால் ஏழை பிள்ளைகளோட நான் பழகியதனுடைய விளைவாக நான் எடுத்து வைத்த கோரிக்கை. சில பேர் கட்டணம் குறையும், அது குறையும், அதாவது 30 ஆண்டு கால சேவையும் செய்து கொண்டு களத்திலே இருந்து கொண்டு என் கருத்தை பதிய வச்சேன். இன்றைக்கு அந்த களத்தில் நான் இருக்கிறேன். என்ன சொன்னால், வள்ளுவர் சொல்லுவான், வசதி படைத்தவனுக்கு ஒரு படுக்கை அறைகளே எல்லாரும் மனிதர்களும் சொல்லுவாங்க, இந்த இது படுக்கையில் படுத்தா நல்லா தூக்கம் வரும் போருன்னு. வறுப்பையில் இருக்கிற படுக்கையை பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்கான். நெருப்பினிலும் ஒருத்தன் துஞ்சலாகும். நெருப்பில் கூட படுத்து தூங்க முடியுமா? சரி. வறுமையில் இருக்கும் தூங்க முடியாது. அந்த நினைவுகளை அவனை கொண்டு வரும். நெருப்பினிலும் துஞ்சலாகும், வறுமையில் இருக்கும் தூங்க முடியாது. நான் கொடுத்த கட்டணம் வேற ஒன்றும் இல்லை. 6000 ரூபாய் டிடி கொடுத்து 2000 கட்டணத்துக்கு முடியாமல் 2-3 பேர் கேட்டுட்டு போனதால் கொடுக்கப்பட்ட கடிதம் 6000 ரூபாய் 2000.
அப்போ இந்த கடிதத்துக்கு இந்த விஷயத்தை சொன்னவொடனே அவர் கொடுத்த அனுமதியால் இன்றைக்கி நிலைமை என்னாச்சுன்னா 850 ரூபா 900 ரூபாயிலேயே பள்ளி இறுதி ஆண்டை முடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ 2 பேரை வந்து சரி, அதுக்கப்புறம் முதல்ல இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த அமைச்சர்கிட்ட கொடுத்த கடிதத்தில் என்ன சொன்னேன்னா, நீட்டை பற்றி உங்களுக்கு தரம் தான் முக்கியம், வரவேற்கிறேன். 9, 10, 11, 12 என்ன சிலபஸ் உங்களால் உங்கள் தரத்தில் சேர்க்க முடியுமோ சேர்த்துருங்க. யார் படிச்சுட்டு மேலே வரானோ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். 4 ஆண்டுகளும் சேர்த்துருங்க. அந்த ஏழை பிள்ளைகளும் தன் வாழ்க்கையில் லட்சியம், அதாவது ஒரு சில லட்சியங்களை ஸ்டீபன் ஹாக்கிங் 2 ஆண்டு காலம் தான் வாழ முடியும்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. 56 ஆண்டு காலம் வாழலாம். ஒரு ஆராய்ச்சியாளனாக தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான், நிலைப்படுத்திக்கிறான். அது நிலைப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் பேச்சுத்திறன் அற்றுப்போன சூழ்நிலையில் கூட தன் கண் அசைவிலாயும் கணிப்பொறியில் தன் கருத்தை பதிவு பண்ணி புத்தகமாக வெளியே வருது. ஆக ஏழை மாணவர்களுக்கு தாம் எப்படியாவது மீண்டு வரணுன்ற ஒரு உந்துதல் இருக்கும். அந்த உந்துதலுக்கு விடை இந்த நீட்டு தேர்வு அல்ல. நீட்டு தேர்வு அல்ல. அதுக்கு காரணம் ஏன்னா, ஏற்கனவே நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். தென்னாட்டில் 28,72,00,000 பேர் மக்கள் தொகை. நான் எடுக்கும்போது ஆய்வு ஒரு 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே 33,000 சீட்டு இருக்குது, மெடிக்கல் சீட்டு. வடநாட்டில் ஒரிசா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் இந்த 7 மாநிலத்தில் மட்டும் 60,24 லட்சம் மக்கள் தொகை. 28 லட்சத்துக்கு பேருக்கு 33,000 சீட்டு, 60 கோடிக்கு எத்தனை சீட்டு இருக்கும்? அப்படியே 70,000-80,000 சீட்டு இருக்குல்ல. ஆனால் அங்கே முதல்ல 93 கல்லூரி, 10,989 சீட்டு, இப்போ 150 காலேஜ், 22,000 சீட்டுன்னு இப்பயும் பற்றாக்குறையில் தான் இருக்குது. அமித்யா சென் சொல்லுவார், பீகார்லாம் 50,000 பேருக்கு ஒரு மருத்துவர் அந்த அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கும். டாய்லெட் வசதி கிடையாது, படுக்கை கிடையாது, ஒரு படுக்கை கூட கிடையாது, மின் வசதியும் கிடையாது. 2014 வெளிவந்த புத்தகம் அது. அது இல்லாமல் மருந்து சீட்டு எழுதி கொடுத்தா பல மாநிலங்களில் மருந்து சீட்டு எடுத்துக்கின்னு போய் நேராக மருந்தகத்தில் தான், இதை மெடிக்கல் ஷாப்பில் தான், வெளியில் தான் போய் வாங்க முடியுமே தவிர அரசு மருந்தகத்தில் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இப்பேற்பட்ட நிலைப்பாடு தான் அங்கெல்லாம் இருக்கின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துவார். நீங்கள் அங்கே கல்வி, அதாவது இந்த நாடு வளர்ச்சி பெறணுன்றதை எங்களை போன்றவங்கள நோக்கம். நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பேசுகிறதுக்காக ஒரு விவாதம் இடம் தேவையே இல்லை. எது வளர்ச்சி? அண்ணா ஒரு கருத்தை சொல்லுவார், மாற்றாந்தோட்டத்து மல்லிகை மணக்கும்னு. சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, என் கட்சிக்கார்ட்ட மட்டும் நல்ல கருத்து இருக்குதுன்னு நினைக்க மாட்டோம். எதிர்கட்சியிலையும் நல்ல கருத்து இருக்கும், அதை நாங்கள் ஏற்றுப்போம். ஆர்குமெண்ட் இஸ் த இன்வேல்யூபிள், டிஸ்கஷன் உள்ள வேல்யூபிள் திங். ஆக கலந்துரையாடலை தொடர்ந்து யாராக இருந்தாலும் ஏற்பதற்கு உண்டான தகுதியை பெற்றார்கள் என்றால் ஆளுகிறவர்கள் இந்த நாடு வளம் பெறும். அந்த நிலையில் தான் நாம் அந்த விஷயத்தை சொல்ல வரோம். இந்த நாடு உயரணும்னு நினைக்கிறோம், கல்வித்துறையில் வரணும். நாம் சீனாவை பற்றி பல பேர் பேசுவாங்க. பல்லவி ஐயர்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுனாங்க. அதை வெளியிட்டது கிழக்கு பதிகம் தோழர் அந்த பத்ரி சேஷாத்ரி.
5 ஆண்டு காலம் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அந்த பெண்மணி அழகாக எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தில். அவங்க எப்படிலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்கன்ற வரும்போது நாம் அதாவது எனக்கு என்னென்னா, மற்றவனை போல் நானும் வாழணும், என் நாடும் வாழணும் அப்படின்னு நான் வெளிநாட்டுக்கு போகும்போது எங்கேருந்து வரேன் அப்படின்னு கேட்டால் இந்தியாவா அப்படி அவன் கேட்குறான் ஆச்சரியத்தோட. அந்த ஆச்சரியம் அற்று போயிருக்கேன்ற வருத்தம் எனக்கு. ஐயா, உங்களுடைய தொடக்க கால அரசியல் பயணம் நீங்கள் காலடி எடுத்து வைத்தது எந்த காலத்தில், யாரை மனதில் நிறுத்தி உள்ளே வந்தீங்க? நான் அண்ணா காலத்துலேருந்தே நாங்கள் உள்ளே வந்துட்டேன். நான் சிறு வயது முதல்களில் 67 சிறு வயது அரியா பருவம், காகித கொடி பிடித்து ஓட்டு கேட்ட என் தந்தையார் என்ன முதலமைச்சர் எதிர்த்து நின்றவர், பெரிய பக்தவச்சி நின்று ஜெயித்தாங்க. அன்றைய காலகட்டத்திலேருந்து என் அரசியல் பருவம் தொடங்கியிருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டு கேட்டிருக்கேன். 79 நானே வீதியெல்லாம் எழுதியிருக்கேன். 79 எங்கள் அண்ணன் நாகரத்னம்னு சொல்லி எம்பி நின்னாங்க. அந்த காலகட்டத்தில் நான் நேரடியாக களத்திலேயே போய் பண்ணியிருக்கேன். 80 நின்றுருக்கேன், 77 பண்ணியிருக்கேன். இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியாக இருந்தோம். ஆனால் எங்கள் அப்பா மட்டும் எங்களை அரசியல் பகுதிக்கு உள்ளே வர விடாத ஒரு நிலைக்கு வச்சுருந்தார். அவ்வளோதான். பரப்புரைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்களா? அப்படி இல்லை. அதாவது அவருடைய நோக்கம் அண்ணாவை சார்ந்த விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் என் தந்தைக்கு எடுத்த முடிவு அது அது ஒவ்வொருத்தர் விஷயம் ஒவ்வொருத்தரோட விஷயம். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நம்ம வர்ணித்து பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் வந்திருக்கான். இதில் வள்ளுவத்திலே சொல்லுவான், யார் வேணால் ஒருத்தர் அன்னைக்கு கூட எனக்கு கேட்டாங்க, இந்த மதிமுக விட்டு வெளியே வந்தோடனே அவங்க மகன் வந்ததால் வந்துட்டிங்களான்னு கேட்டாங்க. 18 வயது நிரம்பி அரசியல்வாதி யார் வேணால் வரலாம். ஆளுமை வேணும், ஆன்ற அறிவு வேணும். இதை வள்ளுவன் சொல்கிறான் குடிப்பெருமையில். ஆளுமையும் ஆன்ற அறிவும் என இரண்டில் நீள்வினையால் நீளும் குடி அப்படின்னா, இது இருந்தால் அந்த குடியின் பெருமை உயரும், இல்லைன்னா அற்று போகும். சில அடுத்து வந்த தலைமையால் வளர்ச்சி பெறும், அதுக்கு அடுத்து வந்த சில பேரால் வீழ்ச்சியும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வீழ்ச்சி பெறக்கூடாதுன்னா அவனுக்கு ஆன்ற அறிவு கண்டிப்பாக தேவை. அது எய்தர் சன் ஆர் நாட் சன், யாராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் வந்து மதிமுக வர்றதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தீங்களா? சாதாரண மெம்பர், உறுப்பினர் தான். அதில் ஒரு பொறுப்புலாம் இல்லை. ஆனால் மதிமுக வந்த பிறகு பொறுப்புக்கு வந்திருக்கீங்க. அங்கே எவ்வாறு நீங்கள் அந்த கழகத்தை முன்னெடுத்து சென்றீர்கள்? நான் இருக்க வரையுங்க எதிர்ப்பு, அதாவது ஒரு மாவட்ட ஒரு நிர்வாகம்னா அந்த நிர்வாகத்தில் எதிர்கோஷ்டி எப்பவுமே இருக்கும். நான் அதை பற்றி எனக்கு கண்டுக்கிறது கிடையாது. அந்த கோஷ்டி என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு எனக்கு தெரியும். அதாவது நமக்கு வந்து அண்ணாவை பொறுத்தவரையும் அவர் இருக்கும் வரை பல தம்பிமார்களை உருவாக்குனாங்க. அண்ணாவுக்கு தன் சொந்த பலம் தெரியும். அது மாதிரி நாம் பொறுத்தவரையும் எல்லாரும் அனுசரித்து போனோம். நம்முடைய சொந்த பலமும் இருந்தது. அது நம்முடைய அணுகுமுறை அன்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் யாரையும் வந்து சீவதுன்னு சொல்ல மாட்டேன். சரி, அது எனக்கு பிடிக்காது. அதுதான் விஷயம். இப்போ மக்கள் பணி செய்ய வேண்டும் அப்படின்ற, அதாவது சமூக செயற்பாடுகளில் நம்ம தீவிரமாக இறங்கணுன்றதுக்காக நீங்கள் மதிமுகலேருந்து வெளியில் வந்தீங்களா? அப்படி இல்லை, மக்கள் பணி அங்கேயே செஞ்சுன்னு தான் இருந்தேன். நான் வந்து 1 2 இல்லை, நான் பல விஷயங்கள் செய்திருக்கேன். என்னென்னா, நிறைய கடித போக்குவரத்து நடக்கும். என்ன காரணம், நான் முதலமைச்சர் கூட மேடையில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னேன். எப்போது அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பாக அவர் மேயராக தானே இருந்தாங்க, 10 பாலம் தானே கட்டினாங்க, அதெல்லாம் பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு கொடுத்தது 3 நிமிஷம் தான். அப்போ நான் சொன்னேன், இந்த பாலம் கட்டுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதற்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டம் இருக்குது. இப்போ கூட பீகாரில் ஒரு 9 நாளில் 15 பாலம் இடிஞ்சுருக்குன்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இந்த பாலத்தை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னா,
பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. போக்குவரத்து நெரிசல் நேரத்தில் 18 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போக முடியல. அந்த 18 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போக முடியலன்னா இதனால் அரசுக்கு நட்டமாக லாபமானு சொல்லி ஜப்பானிய நிபுணர்களை வச்சு ஆய்வு பண்ணுறாங்க. பண்ணும்போது அந்த விஷயத்தை ஆய்வு பண்ணி சொன்னவங்க ஆண்டுக்கு 11,511 கோடி ரூபாய் நட்டம். அந்த வேக குறைவுனாலே இல்லை, 10 வருஷம் இப்படியே தொடர்ந்தால் 158 லட்சம் கோடி நட்டன்னாங்க. அப்போது சொல்லும்போது அந்த 158 லட்சம் கோடி எதை நீங்கள் எதை சொல்கிறீங்க, எதை காரணம் காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாகனத்தில் பயணிக்கும் பயணிகளுடைய வேலை நேர கால விரயம், வேலை நேர கால விரயம் 70 விழுக்காடு, 15 விழுக்காடு குறுகிய தூரத்தில் எரிபொருள் செலவினம், ஆமாம் 10 விழுக்காடு குறுகிய தூரத்தில் எரிபொருள் அதிகமாக எரியறதால சுற்றுச்சூழல் மாசடைந்து சுகாதார கேடு விளைந்து மருத்துவ செலவு தொடர்ச்சியாக தொடர்ந்து 5 விழுக்காடு வாகன தேய்மானம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அதாவது வாகனத்தில் பயணிக்கும் போதே ஒரு பயனுடைய கால நேர விரயத்தை பற்றி அவ்வளவு துல்லியமாக கணக்கிட்டால் ஒவ்வொரு மணித்துளியும் எவ்வளவு முக்கியமானது என்பது விஷயத்தை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் ஒரு அந்த நேரத்தை வந்து புரிஞ்சிக்காமல் நாம் வந்து எழுதணும். இன்றைக்கி நம்முடைய நாட்டில் வந்து அடிப்படை கல்வியை அற்றுப்போடுற சூழலில் இன்றைக்கி வடநாட்டில் இருக்க நண்பர்களெல்லாம் இங்கே வராங்க. அந்த நண்பர்கள் இங்கே வரும்போது என்ன விஷயம்னா 200 பேர் 300 பேர் ட்ரெயினில் வரும்போது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி வராங்க. அப்போ ரயில்வே நிர்வாகம் அவங்களுக்கு ஏன் அதுக்கு பெட்டி ஒதுக்கீடு செய்ய இயலலை? நிர்வாகத்தின் கோளாறா, அவங்க சீட்டு வாங்காமல் வந்திருக்காங்களா, பிரயாண சீட்டு வாங்காமல் வந்திருக்காங்களா? அப்போ பிரயாண சீட்டு வாங்கணும்னா உங்களுடைய காவல்துறையுடைய நிலைப்பாடு என்ன? சரி, அதோட ஒரு படி மேலே போய் அவனுக்கு அந்த பயணச்சீட்டு எடுக்காத அளவுக்கு அவனுடைய வறுமை நிலைமை என்ன? இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். இது இத்தனை கேள்வி இருக்கு. அப்போது அந்த வறுமை தானே இங்கே வர. நீங்கள் ஆனால் அதாவது இந்த நாட்டில் 2 விஷயம் மிகப்பெரிய செய்தியாக போயின்ட்டுருக்கு. எனக்கு வேதனை தருக. அண்ணா வந்து 45 பணத்தோட்டம்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அதில் சொல்லும்போது கடைசியாக முடிக்கும்போது சொல்லுவாங்க. சொன்னதுக்கு காரணம் அப்போது 30 சதுர கஜம் கோடி துணி நெய்தோம் சென்னை ராஜதானியில், மும்பை ராஜதானியில் அகமதாபாத் உள்பட 330 கோடி சதுர கஜம் துணி நெய்தாங்க. நம்ம ஊரில் எல்லாரும் கைராட்டியை சுழட்டின்னு இருந்தோம். மும்பையில் அப்போது எந்திரங்களே எந்த காந்தியார் பிறந்தாரோ அந்த காந்தியார் பிறந்த ஊரில் கைராட்டை இல்லை, எந்திரம் வந்துடுச்சு. அது இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க, 1944-45 பல ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி நிறைய ஆரம்பித்தாங்க. அந்த நிறுவனங்களுக்கு நிதியை வந்து வடநாட்டு வங்கி ஆரம்பித்து, அந்த வடநாட்டு வங்கி அவர்களுக்கு தென்னாட்டிலையும் ஆரம்பித்தாங்க. அந்த வங்கி தென்னாட்டில் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு கடன் கொடுக்காது, வடநாட்டு முதலாளிகளுக்கு கடன் கொடுக்கும். இப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தது தான். ஒரு பக்கம் காசு, ஒரு பக்கம் எந்திரம் மூலமாக தயாரிக்கிறது. இப்போ நான் ஒரு கைத்தறியில் 2 புடவை நெய்வேன், அவன் 20 புடவை நெய்ஞ்சானா அவனுடைய விலை மலிவான இருக்கும்போது அந்த பொருளை வாங்குவாங்களா, என் பொருளை வாங்குவாங்களா? அவங்க பொருள் தான். ஒரு காலகட்டத்தில் 16 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருக்கோம். நம்ம இந்த அறிவுபூர்வமான செய்தியை தொடர்ச்சியாக நம்ம கொண்டு வந்திருந்தோம்னா இன்றைக்கு சீனா வந்து டெக்ஸ்டைல்ஸில் நம்ம விட குறைவான செலவில் உற்பத்தி பண்ணுறான்.
ஆனால் உணவு உற்பத்தியில் அவனை விட நாம் குறைவான உற்பத்தி பண்ணுறோம். நம்முடைய எப்படி மக்களை தயார்படுத்துவது என்ற சித்தாந்தம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த விவசாயிகளை எப்படி பயன்படுத்தணுன்றது தெரியல. அண்ணா அமெரிக்கா போயிட்டு வரும்போது 2 காரணம் சொல்கிறேன். அந்த விஷயத்தை முடிச்சிடறேன். முதல்ல அந்த பணத்தோட்டம் முடிச்சுட்டு 1963 பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். 200 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தான் தொழில் புரட்சி வெளிநாட்டில் ஏற்பட்டது. அந்த தொழில் புரட்சி ஏற்பட்ட பிறகு அவங்க அறிவு சார்ந்த வளர்ச்சியை பெற்றிருக்காங்க. நாம் எல்லோரும் அறிவு சார்ந்த வளர்ச்சியை பெறுவோம், ஆங்கிலத்தை கற்போம், அவரவர் தாய்மொழியை கற்போம் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. நீங்கள் என்ன ஆங்கிலத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. அதாவது ஒரு வரட்டு பிடிவாதமாக. அன்றைக்கு வடக்கு வாழ்கிறது என்று சொன்ன இதில் சொன்ன அண்ணா பணத்தோட்டத்தில் சொன்னார், இன்றைக்கு தெற்கு வாழ்கிறது வடக்கு விழுந்திருக்கிறது. காரணம் பிடிவாதம். என்ன காரணம்? இன்றைக்கி இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். அண்மையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிகையில் அமெரிக்காவுக்கு கள்ளத்தனமாக ஒரு 3-4 பேர் போயிருக்காங்க. கனடாவிலேருந்து பனி பெய்கிற காலகட்டத்தில் போகும்போது அது பனி அதிகமாக பெஞ்சு பனியில் உறைஞ்சி 4 பேர் செத்து போகிறான். யாரும் இவங்க பண்ண இந்தியர்கள். எதனால் வந்தாங்க, ஏன் போகிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளைட்டு ஒன்று போகுது ஃப்ரான்ஸ் தாண்டி. அந்த ஃப்ளைட்டில் எல்லோரும் ஒரு ஒரே இதுக்கு ஊருக்கு போகிறாங்க. ஏதோ சந்தேகப்பட்டு அவங்க ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணால் ஒரு 5 பேரை தவிர மிச்சம் அத்தனை பேரும் கள்ளத்தனமாக அமெரிக்காவில் குடிபுகுவதற்காக போகிறாங்க. ஏன்டா கள்ளத்தனமாக போன நேராக போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது. யாருக்கும் ஆங்கிலம் தெரியாது. இந்த விஷயத்தை கள்ளத்தனமாக போய் அங்கே போய் எப்படியாவது வாழ்ந்துக்கலான்னு. ஒரு ஆளுக்கு செலவினை எவ்வளோ ஆகுதுன்னு 70 லட்சம் ரூபாய். இப்படி 1 லட்சம் பேர் தயாராகிருக்காங்க. அந்த புள்ளி விவரம் சொல்லுது. அந்த 1 லட்சம் பேரோ அதுக்கு மேலேயா அப்படின்னு. தேவையற்ற வரட்டு கௌரவத்தால் நீங்கள் அறிவியல் ஆய்வு நீங்களும் படிச்சிருந்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளைங்க நேரம் அமெரிக்கா போகல. எந்த பிள்ளைங்க நாங்கள் கள்ளத்தனமாக நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து யார் கள்ளத்தனமாக போகிறா, தென்னாட்டிலேருந்து யார் கள்ளத்தனமாக போகிறா? நான் ஆங்கிலம் அறிஞ்சத்துட்டு நான் நேராக போகிறேன்ல. நீங்கள் வடநாட்டிலேருந்தே நீங்கள் வளர்ந்துருக்கலாம்ல அறிவியல்ல, ஏன் வளரல? என்ன காரணம்? பிடிவாதம். இதான் எங்கள் அண்ணா சொன்னதை லீ குவான் யூ நடைமுறைப்படுத்தினார். லீ குவான் என்ன சொன்னார்? பெரும்பான்மை மக்கள் அங்கே 77.89, இங்கே 42 விழுக்காடு இந்தி, 14 விழுக்காடு மலாய் மொழி, 7 விழுக்காடு தமிழ், 3 மொழியும் அங்கீகரிக்கப்பட்ட மொழி, பொது மொழி ஆங்கிலம். ஒரே ஒரு டீ பிஸ்கெட்டுக்கு 6 நாட்டை சார்ந்து வாழ்கிற சிங்கப்பூர் உலக வர்த்தகத்தில் 2வது இடத்துல இருக்கான். ஆனால் எல்லா வளம் இருந்தும் மனித வளம் இருந்தும் அந்த மனித வளத்தை மேம்படுத்தாத காரணம் என்ன காரணம்? நம்ம தமிழ்நாடு கேரளா விட்டால் சோஷியல் ஜஸ்டிஸ் எங்கேயுமே கிடையாது. இதை நான் சொல்ல அமித்யாசன் சொல்கிறார். 100க்கு வடநாட்டில் 20 விழுக்காடு உயர் ஜாதியினர், 50 விழுக்காடு அரசு பதவி வகிக்கிறான். எப்படி எஞ்சி 80 விழுக்காடு முன்னுக்கு வரும்? அவனுக்கு அடிப்படை கல்வி அறிவு கூட இல்லையே. எதை இந்த நாடு அதாவது என் நாடு வளரணும் அப்படி நான் மற்ற இடங்களில் போகும்போது நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னு கேட்கும்போது நான் அந்த பெருமைப்படணும். எனக்கு நீயா நானா யார் வேணா ஆண்டுட்டு போங்க, ஆள்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆளுகிற தன்மையை பற்றி தான் எனக்கு கவலை. இன்னைக்கு 100க்கு 5 விழுக்காடு, 5 வயதுக்கு உட்பட்ட 100க்கு 40 விழுக்காடு எடை குறைவாக இருக்கான், 50 விழுக்காடு ஊட்டச்சத்து குறைவாக இருக்கான். பார்லிமெண்ட்டில் 2014 37,000 கோடி அந்த முந்தைய ஆட்சியில்
எந்த ஆட்சி அந்த எனக்கு இல்லை 37,000 கோடி உணவு மானியத்துக்கு ஒதுக்க முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணுறாங்க. ஆனால் 57,000 கோடி இறக்குமதி வரியை தங்கத்துக்கும் வைரத்துக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. எது சாத்தியக்கூறு? இன்றைக்கும் அரிசிக்கு வழி ஜிஎஸ்டி வரி 5, இதுக்கு வைரத்துக்கு 3%. எப்படி? நான் இன்னொரு படியை மேலே போனேன். இந்த சிறு தொழில் முனைவர்கள் இருக்காங்க. அதாவது சிறு தொழில் முனைவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அது ஆன்சிலரி யூனிட்டாக வச்சுருக்கும்போது நாங்கள் சப்ளை பண்ணுவோம் மெட்டீரியலை. அவங்க ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க. அந்த மெட்டீரியல் சென்ட்ரல் ஏத்துலேயோ ட்ராப்லேயோ ஏதோ இந்த மிஷின்லேயோ போட்டு கொடுப்போம். சரி. சப்ளை பண்ண பிறகு அதை செக் பண்ணிவிட்டு அவங்க ஒரு இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. அப்போ பில் பண்ணுவோம். பில் பண்ண அடுத்த நாளே நான் வந்து அந்த மாதமே நான் வந்து 18% வந்து சர்வீஸ் டேக்ஸ் கட்டணும். அவனுக்கு பேமெண்ட்டு 45 நாள்னுவாங்க, 60 நாளும் ஆகும், இல்லை 9 மாதமும் ஆகும். 9 மாதம் 90 நாள் ஆகும். அப்போது அன்னைக்கு தான் அவன் ஜிஎஸ்டியை காசை வாங்க முடியும். சரி, இதை எடுத்து பில் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் வட்டி கட்டுறது? ஜிஎஸ்டி வரைக்கும் நான் வட்டி கட்டணுமா? ஏற்கனவே உலக சந்தையில் நம்மை விட வட்டி குறைவாக இருக்கிறதுனால அவங்களுடைய வளர்ச்சி அவருடைய நிலைமையை தக்க வச்சுருக்காங்க. நம்முடைய வளர்ச்சி அதிகபட்ச வட்டி இருக்கிறதுனால நம்மளால் ஈடு கொடுக்க முடியாமல் இருக்கிற சூழலும் நம்மகிட்ட இருக்குது. இந்த சூழலில் இதை வந்து ஆளும்போது நீங்கள் எப்படி ஒருத்தன் பேமெண்ட் பண்ணும்போது டிடிஎஸ் பிடிச்சிட்டு பேமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ்டியை சேர்த்து கட்டிட்டு ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் எஸ்எம்இ செக்டார் 66 விழுக்காடு, நிறைய கிட்டத்தட்ட 50 விழுக்காடு நசிஞ்சு போச்சு. இந்த நசிவை சரி பண்ணணும்னா இந்த நடைமுறையை கொண்டு வரணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த நடைமுறையை கொண்டு வரணும்னா அதுக்கு இன்றைக்கி எஸ்எம்இ செக்டாரை தான் 44 கோடி பேர் வேலை வாய்ப்பு பெறுறாங்க. அந்த எஸ்எம்இ செக்டார் 50% அடிபட்டு போச்சுன்னா அவருடைய வேலை இழப்பை ஈடுகட்ட இயலாது. ஏன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் லேபருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் மத்திய அரசு இப்போ இராணுவத்துக்குவே கான்ட்ராக்டில் எடுக்கிற அளவுக்கு இப்போ ராகுல் காந்தி ஒரு கேள்வியை கூட எழுப்பியிருக்கார். இந்த நிலைமையில் நாம் போயிருந்தால் நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கும். ஐயா, நீங்கள் வந்து நம்ம வெளிநாட்டுக்கு சென்றால் நான் இந்தியன் என்று சொல்வதில் பெருமைப்பட வேண்டும், அவர்கள் அதை பார்த்து பெருமையாக எண்ண வேண்டும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் சமுதாயத்தில், பொருளாதாரத்தில், எல்லாவற்றையுமே நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எந்த செய்தியாக இருந்தாலும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் கடைசியில் அரசியல்னு ஒரு இடத்துக்கு போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது தானே? அது உண்மைங்க, நான் மறுக்கலை. அண்ணா 67 தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. முதல்ல எங்கள் அப்பா வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எங்கள் அப்பா போய் முதல்ல தேர்தலில் போட்டிட்டு அண்ணா போய் பார்க்க போகிறார். பார்க்க போனோன்னா அண்ணா என்ன சொல்கிறாரு, எவ்வளோ ஓட்டில் ஜெயிப்பா ராஜரத்னம்னு கேட்குறாரு. 9,000 ஓட்டில் ஜெயிப்பனா அப்படின்றார். சரி ராஜரத்னம், நீ போய் அங்கே பொட்டியில் போய் பாரு. அப்போ எலெக்ஷன் வெட்டி கொஞ்சம் காலதாமதம் தான் எண்ணுவாங்க. உடனே என்ன பண்ணாங்க, மணி என்னை பார்க்காத போவதுன்னு சொல்லி கேடிஎஸ் மணியை கூப்பிட்றார். கேடிஎஸ் மணியை கூப்பிட்டு, அவன் இப்போ தான் பச்சின்னு வளர்ந்து வரான், தோத்துட்டானா ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட போகிறான், யானையை எதிர்த்து போரிட்டான்னு சொல்லி அவன்கிட்ட சமாதானப்படுத்திட்டு என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லி, அவனுக்கு காஞ்சிபுரம் தான், சொல்லுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டார். ஜெயிச்சுட்டு எங்கள் அப்பா போய் மாலை போட்டார் அண்ணாவுக்கு. போட்டோடனே அப்பாவை எதிர்த்துனவங்க முதலமைச்சர் பக்தவச்சலம், பெரியவர் முதலமைச்சர் பக்தவச்சலம். போட்ட உடனே ஏன் பக்தவச்சலத்துக்கு மாலை போட்டியான்னு கேட்டார். இல்லைன்னார். முதல்லையே போய் போட்டு வாயா, அதான் என் பண்பாடு. எதிர்கட்சிகளை
மதிக்கிற மனப்பான்மையை கற்றுத் தந்தவர் அண்ணா. அடுத்த விஷயம், தான் வெற்றி பெற்றவர் தோழர்களுக்கு மட்டும் சொல்லலை, நேராக காமராஜர்கிட்ட போய், ஐயா நீங்கள் நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், உங்கள் அனுபவம் பெருசு, எங்களுக்கு குறைகளை சுட்டி காட்டிங்கன்னா நாங்கள் திருத்திக்கிறோம், எங்கள்கிட்ட இருக்க குறைய சுட்டி காட்டினா திருத்திக்கிறோம், சுட்டி காட்டினா திருத்திக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போது எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவை உதாரணம். அந்த மனப்பான்மை உள்ள அரசியல் தலைவர்கள் இப்போ இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லாததுனால தான் நாடு வளர்ச்சியை நோக்கி போதான்ற வருத்தம் என்கிட்ட இருக்குது. அதனால தான் நீங்கள் அரசியலை விட்டு வெளில வந்தீங்களா? அப்படி இல்லை, அதாவது பிரச்சனைகளை அதாவது அண்ணா அடிக்கடி சொல்வார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. பிறருக்கு உதவி என்பது பொருள் அல்ல, பொருள் மட்டும் அல்ல, பொருள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, தன்னுடைய அறிவு, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய உழைப்பு எதுவாக இருந்தாலும் அது உதவிதான். அதை உன் உயிருள்ளவரை செய்யணும், அதான் உன் உயிருக்கு ஊதியன்றார் வள்ளுவர். உன் உயிருக்கு எதிராக ஊதியன்னா நல்ல மனுஷன் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு வார்த்தை தான், இதுக்கு தான் இவ்வளோ விஷயத்த. இப்போ இந்த வார்த்தைக்காக நீங்கள் அரசியலில் இருந்தால் அந்த வார்த்தை கிடைக்காது அப்படின்னு நினச்சி நீங்கள் வெளியில் வந்துட்டீங்களா? அப்படி இல்லை, நான் எங்களுடைய இயக்கத்திலேருந்து நான் வெளிவந்தேனே தவிர என்றைக்கும் அரசியலில் பயணிக்க எனக்கு அரசியல் பயணிப்பு. இப்போ கூட நான் ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன். அதாவது மேலே நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு சொன்னால் அதுக்கு சரியாக இருக்கும். சொல்லுங்கள். நம்ம நாட்டில் சீன நாட்டை பற்றி ஒரு குறிப்பு சொல்லிவிட்டு அப்புறம் இதில் என் லைனில் வரேன். சீன நாடு வளர்ச்சி அடைஞ்சதுன்னா 1970ஆம் வருஷம் கிட்டத்தட்ட 15 கோடி பேர் தப்பிச்சு போய் வேறு நாட்டில் ஒருவேளை உணவு வேற்று நாட்டில் கொடுத்தாங்கன்னா அகதியாக வாழ தயாராக இருந்தாங்க. அந்தளவுக்கு ஏழ்மையாக இருந்தது. அந்தளவுக்கு ஏழ்மை இருந்தது. அதன் பிற்பாடு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற நிலைப்பாடை கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து எங்கள் நாட்டில் தொழிற்சாலையில் வெளிநாட்டிலேருந்து வந்து தொழிற்சாலைன்னா எங்கள் தொழிலாளர் சட்டம் கட்டுப்படுத்தாதுன்ற ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்தாங்க. 1979 87க்குள்ளே 1,96,000 இண்டஸ்ட்ரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் 96லேருந்து சாக்ஸ் தயாரிக்கிற நிறுவனத்துக்கு போனால் அது ஒரு 10 ஆண்டு காலத்தில் 5 லட்சம் மடங்கு வளர்ந்துருக்கு. 5 லட்சம் மடங்கு அப்படிலாம் ஒரு வளர்ச்சி அந்த நாட்டில் இருந்ததுனால ஏழ்மை முற்றிலுமாக விரட்டப்பட்டது. அங்கே கடவுள் என்பது ஏடிஎம் மிஷினில் தான் அந்த பல்லவி ஐயர்ன்றவங்க போய் பார்த்தபோது ஏடிஎம் மிஷின் தான் கடவுளே. கடவுள்ன்ற ஒரு விஷயத்தை அந்த சித்தாந்தத்தை யாரும் நிலைமையில் இல்லை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயத்தை அந்த மாதிரியே சொல்கிறாங்க. எனக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்ற விஷயத்த. அப்போது இங்கேருந்து போன ஒரு ஐயர் கேட்குறாரு, நீ ஐயர் பொண்ணு நீயே இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டவுடனே அவர் அந்த மாதிரி சொல்கிறாங்க, கடவுள் இல்லை, எனக்கு அதில் உடன்பாடு உண்டு. இப்படிலாம் சொல்கிறாங்க அந்த அம்மா. அந்த அவங்க பக்கத்தில் பல்லவிக்கு பக்கத்தில் ஏன் ஐயர்னு சேர்த்துக்கிறாங்க? அம்மா ஒரு விஷயம் கேளுங்க, ஒரு சில விதிவிலக்கங்கள் இருக்கும். நான் எல்லாவற்றையும் நம்ம பேசக்கூடாது. சரி, சில நாம் பொது நோக்கு அந்த விஷயத்தில் அந்த விஷயத்தை தெளிவாக எல்லா விஷயத்தையும் தெளிவாக எழுதியிருக்காங்க. எனக்கு உண்மையில் அந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை காரணம் அது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க என்னென்னா 100 நான் என்னை இடையில் ஒரு தடவை தொழில் முனைவோர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். 2500 பேர் கேம்பஸ் இன்டர்வியூக்கு போயிட்டு 40 பேர் தான் செலக்ட் ஆனாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன். என்ன கேள்வின்னு அப்போ கேட்டபோது நான் சொன்னேன், உலக கல்வி தரத்தில் 100 வரிசைக்குள்ள இந்திய நாட்டில்
எந்த கல்லூரி எந்த ஐஐடி இருக்குது சொல்ல முடியுமான்னு கேட்டேன். இல்லைன்னார். அவர் ஒரு கல்வித்தாளர். சரி. இல்லைன்னார். அப்போது நாம் வந்து இப்போ 49வது வருஷத்தில் ஏதோ ஒரு ஐஐடி ஒன்று வந்திருக்கா மாதிரி தெரியுது. ஆனால் இந்த விஷயம் அதை முன்னிலைப்படுத்த வேண்டிய எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு அந்த கல்வி தரத்தை உயர்த்துகிற அளவுக்கு. ஏன்னா ஏன் உயர்த்துறோன்றதுக்கு இன்னொரு விஷயம், இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 3வது 5வது 8வது எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்றாங்க. தவறான பொது தேர்வு, தவறான முன்னுதாரணம். 8வது வரையும் படித்து பாஸ் பண்ணால் தான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. கலைஞர் ஒரு அறிவிப்பு சொன்னார், 8வது வரை ஃப்ரீ பாஸ்ன்னு. எனக்கு கடுமையான வருத்தம் அவர் பேரில். என்ன இப்படி சொல்கிறாரே அப்படின்னு. அப்போ சொன்னபோது உலகிலே முதல் இருக்கிற நாடு பின்லாந்து கல்வியில். அந்த நாட்டில் என்ன இல்லாமல்னு பார்த்தா 14 வயசு வரையும் தேர்வே கிடையாது. எந்த தேர்வு கிடையாது. ஆனால் அந்த நாடு இப்போவும் அதுதான் முதல் தேர்வே கிடையாது. சுய சிந்தனையை வளர்க்க. அப்படி தேர்வே இல்லையே, இவன் எப்படி இவன் முன்னுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி என்னுள்ள போட்டேன். அப்துல் கலாம் ஐயா போகிறாங்க அங்கே. உங்கள் நாடு எப்படியா முன்னுக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான். என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணோம், ரஷ்யா என்னைக்கு சிதறண்டு போச்சு, எங்களால் முடியல. எங்கள் அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் க்ரைசிஸ் பெரிய அளவுக்கு வந்துடுச்சு, பொருளாதார நசிவு எங்கள்கிட்ட பெரிய அளவுக்கு வந்துடுச்சு. நம்ம நாடாக என்ன பண்ணியிருப்போம், பன்னாட்டு முதலீட்டாளர்களை வாருங்கள், எங்கள் நாட்டில் தொழில் தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுதான் இப்போ நம்ம நடந்துன்னு இருக்கோம். நம்மளோட கல்வி முறை அது மாதிரி இருக்குதுன்றதுக்காக அதை கம்பேர் பண்ணுறேன் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த விஷயம், 40 நாள் அவகாசம் கொடுக்குறோம் அவங்களுடைய மக்கள்கிட்ட. 40 நாள் அவகாசம் கொடுக்குறேன். இந்த 40 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்பு உலக சந்தையில் விற்கணும். அந்த உலக சந்தையில் விற்கக்கூடிய அந்த பொருளுக்கு உண்டான அதாவது ப்ராஜெக்ட் செயல் திட்டம் இருந்தால் தயார் பண்ணி கொண்டு வாங்க, நான் அதுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். 22 நாள் என்ன மாதிரி ஆளெல்லாம் போனாங்க. நாங்களாம் அதுக்கு எல்லாத்தையும் விற்றோம், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் 4 மாணவர்கள் ஒரு செயல் திட்டத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சரியா இருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அது பண்ணி கிட்டத்தட்ட உலக சந்தையில் பெருமளவுக்கு விற்கப்பட்டு 6% ஜிடிபி உயர்ந்தது பின்லாந்துடைய சதவீதம். என்ன பொருள்னா நோக்கியோ செல். அவர்களே R&Dயில் அதுக்கப்புறம் தோற்றுட்டாங்க. என்னென்னா அதை தொடர்ந்து அது எப்பவுமே R&Dயில் மட்டும் ஆய்வுக்கு இதில் மட்டும் ஒரு நிலையிலே நின்றுடக்கூடாது, தொடர்ந்து போராடினே இருக்கணும். நான் இன்டெல் நிறுவனத்தை பற்றி படித்தேன். 1971 வந்து 236 டிரான்சிஸ்டர் எஃபிஷியன்சியை ஒரு சிப்புக்குள்ளே ஆட் பண்ணுறான். ஆனால் 2006 2,36,00,000 டிரான்சிஸ்டர் எஃபிஷியன்சியை செயல்திறனை ஒரு சிப்புக்குள்ளே புதைக்கிறான். அந்த சிப்புக்குள்ள அளவை விட இது சின்னது. மதிப்பு கூட்டுதல் மூலமாக தான் அங்கெல்லாம் வேல்யூ கொடுது, மரியாதை கொடுது, வசதி கொடுது. நம்ம வீட்டில் காசு இருந்தாலே வசதி கொடுதுன்றது தான் சில. இப்போ அண்மையில் ஒரு நிறுவனம் வந்து கொஞ்சம் கட்டணத்தை ஏற்றிருக்காங்க. அந்த தகவல் தொழில்நுட்பம் கட்டணத்தை ஏற்றிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து காசை வச்சு காசு சம்பாதிக்கணும் தவிர யாரும் தொழில்நுட்பத்தை மதிப்பு கூட்டுதலை வளர்க்குற அளவுக்கு இல்லை. அதுக்கு காரணம் அதற்குண்டான அறிவியல் நுட்பம் இங்கே கொண்டு வரணும். அதில் தான் உங்களுக்கு 3G 4G 5G அது அங்கே அவன் கண்டுபிடிச்சது இங்கே வந்தது, நீ கண்டுபிடி. இப்போ இந்த விஷயமாச்சா. இப்போது இந்த விஷயத்தில் நாம் எப்படி ஒரு இந்த நிலைமையாட்டில் இப்போது சொந்த நாட்டிலேயே அந்த அறிவுத்திறனை ஆளுமை திறனை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உரியவர்களுக்கு பங்களித்தா அதுக்குண்டான வழியை தேட முடியும், அதுக்குண்டான கல்வியை கொடுத்தா முடியும். ஆனால் அந்த கல்வியை கொண்டு வருவதற்கு பதிலாக
நீங்கள் திருப்பி 3, 5, 8 பேருக்கு எக்ஸாம் எடுத்துன்னா ஏற்கனவே கலைஞர் வந்து நீக்கிறது சரின்ற நிலைமைக்கு வந்த பிறகு இப்போ திருப்பி அதை திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா அந்த நிலைமை மறுபடியும் பின்னுக்கு தள்ளப்படும். இப்போ கலைஞர் வந்து 8ஆம் வகுப்பு வர எல்லாரும் தேர்ச்சி பெற தேர்வு தேவையில்லைன்னு சொல்லி பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்களே? முதல்ல விருப்பம் இல்லை, அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னே விஷயம் தெரிஞ்சதில்லை. எதனால் அவனுக்கு இயல்பாக அவனுக்கு சுய சிந்தனை வளர்ந்தாதான். அதாவது கலைஞர் என்ன பண்ணார், நுழைவுத் தேர்வு எம்ஜிஆர் தந்தார், அதை ரத்து பண்ணிட்டார் கிராமப்புற மக்களுக்கு. இன்னைக்கு 50 விழுக்காடு ஆகிப்போச்சா இல்லையா உயர்கல்வி சார்? அதாவது இப்போ இதில் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். எம்ஜிஆர் இன்னொரு விஷயத்த பண்ணார். பியூசிலாம் வந்து காலேஜில் வந்து படிக்கணும், தமிழ் வழி கல்வி படிச்சுட்டு பியூசியில் வந்து ஆங்கில வழி கல்வி படித்து அந்த ஒரு வருஷத்தில் பல பேர் தேராதமாக பல பேருடைய ட்ராப் அவுட் நின்றுது. அதனால் அந்த நிலைமையை பார்த்து +1 +2 அங்கே படிக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த விஷயத்த எம்ஜிஆர் கரெக்டு அந்த விஷயத்தில். அப்போ 3 வருஷம் இங்கே படிக்கும்போது முதல் வருஷம் தடுமாறினால 2வது வருஷம் கொஞ்சம் அதை நிலைப்படுத்தினால 3வது வருஷம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழலிலும் அவர்கள் தரப்பிலிருந்து எண்ணி பார்த்ததால் நாம் வளர்ந்தோம். நாம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இலவசம் கூடாதுன்றது மதிய உணவு திட்டம் அமித்யா சென் மிக பெரிய அளவுக்கு பாராட்டார். அது வந்து கண்டிப்பாக, ஏன்னா ப்ரேயர்லேயே எத்தனை குழந்தை மயக்கட்சி உழுதுன்னு சொல்லி அரசு பள்ளியில் எங்களுக்குலாம் தெரியும். இப்போ இந்த காலை சிற்றுண்டி ஒன்று கொண்டு வந்திருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் வரவேற்க தகுந்த ப்ரேயர் சார். நான் என்ன கேட்குறேன், காலையில் ப்ரேயர் நிற்கும்போது அப்பயே மயக்கட்சி விழும். நான் ஒரு பள்ளி மேலாண்மை குழுவுக்கு ஒரு ஆய்வு சொல்லியிருக்கேன். என்ன 2 விஷயம் முக்கியமாக பேசணும். இதுவரையும் பள்ளி மேலாண்மை குழு 15 ஆண்டு காலம் இயங்குது. இந்த ஆட்சியில் தான் அந்த சரியாக இயங்குது. அந்த போன தடவை 50,000 பேர் ட்ராப் அவுட்டுக்கு உண்மையான வெளிப்பாடுன்ற விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆனால் இது முந்தின ஆட்சியும் இருந்தது. அதை கண்டுக்கவும் இல்லை, அதை வந்து சேர்க்கவும் இல்லை, தள்ளவும் இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. இதுவே அப்படி தான் இருந்தது. இந்த ஆட்சியில் அதை சேர்த்து பார்த்தாங்க, அதில் இதுக்கு விளைவு தெரிஞ்சது. இந்த விளைவை தீர்க்கணும்னா குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன்னா பெற்றோர்களால் மன உளைச்சலில் பாதிக்கப்படுகிற குடும்ப பிள்ளைகள் நிறைய இருக்குது. அந்த மன ரீதியாக பாதிக்கிற குடும்ப பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இந்த லாங் ஆப்சன்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் கூப்பிட்டு என்ன விஷயன்ற விஷயத்தை பரிசீலனை பண்ணணும். அதை மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா அதே விவகாரத்தை பண்ணலாம். இது ஒரு என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த அண்மையாக இந்த சாராயத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை பேசியிருந்தாங்க. 78 தான் எம்ஜிஆர் வந்து பிராந்தி கடை லைசன்ஸ் கடை கொடுத்தார். எங்கள் அப்பாட்ட கூட கூப்பிட்டு சொன்னார், நீங்களாம் கட்சிக்கு வச்சுக்கு 2 கடை எடுத்துக்கியா. எங்கள் அண்ணன் போய் கொத்தால்சோடி ஒரு கடைக்கும் இதுக்கு ஒரு கடைக்கும் பணம் கட்டு வந்துட்டார். எங்கள் அப்பா 3 நாள் சாப்பிடல. எங்கள் அப்பா ஃப்ரெண்டுங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி ஊர் குடும்பம் கட்டி நம்ம வாழணுமான்னு சொன்னார். அப்புறம் செலானை கீழ்ச்சி போட்டு போகிறதா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டார். இதுதான் நடந்தது. இது எங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. அதுக்காக நான் எம்ஜிஆரை நான் குறை சொல்கிறேன்னா அதுவும் இல்லை. கொண்டு காரணம் கள்ள சாராயத்தை ஒழிக்கவே முடியலன்றது தான் உண்மை. அதுக்காக தான் கொண்டு வந்தார். இப்போ எங்கேயோ ஒரு தவறு நடந்த விஷயத்தினால் இத்தனை பேர் செத்தான். அப்போது அந்த தவறால் எங்கெங்கேயோ செத்தான், யாரும் கண்டுக்கலை. அந்த மாதிரி நிலமெல்லாம் இருந்தது. அந்த கள்ள சாராயத்தை ஒரு கட்டத்தில் இந்த லைசன்ஸ் கடை வந்து பகுதி கொடுக்குற நிலைமைக்கு போனாச்சு. நான் மாவட்டத்தில் ஒரு டிடி கூட ஒருத்தர் இடத்துல கொடுக்கல. டிடி கொடுத்தா அதுக்கு தனியாக கட்டணமே வந்துடும். அந்த மாதிரி நிலைமைலாம் இருந்தது, நம்ம கொடுக்கல. அப்படி இருந்து கூட அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஏன் இவ்வளோ பணம் புழங்குது. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னு இந்த மாதிரி அதிகபட்ச காசு கொடுத்து எடுத்து கள்ள சந்தையில் பொருள் விற்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் அரசியல் ஏற்று நடத்தணுன்ற முடிவுக்கு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. இதுதான் உண்மை. இதுக்கு ஒரு விஷயம் சொல்யூஷன் சொல்கிறதா இருந்தால் அந்த குடும்பத்தில் யார் வாங்குகிறாங்களோ அந்த குடும்பத்துலேயும் அவங்கக்கிட்டேயும் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு பண்ணுறோமோ அந்த உளவியல் ரீதியாக ஒரு மருத்துவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா அந்த விஷயத்தை பார்க்கணுன்ற விஷயத்தை கொண்டு வந்து
மக்களுக்காக அதை கொஞ்சம் அதை செய்தாங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரலான்றது என்னுடைய. ஆனால் மிகப்பெரிய சிரமம், பிக்கஸ்ட் சேலஞ்சு. அதுக்கு எவ்வளோ நிதி கொடுக்குறதுன்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு அந்த அடிப்படை இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும். ஏன்னா இது தடுக்கவும் முடியல. அதே நேரத்தில் ஒரு வரையறைக்கும் கொண்டு வரணும். அந்த வரையறைக்கு கொண்டு வரும்போது இந்த எல்லாமே செய்தால் நல்லா இருக்குன்றது. நீட் தேர்வை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீட் தேர்வு ரத்து பண்ணுறது கண்டிப்பாக இல்லை. நான் தான் ஏற்கனவே ஆரம்பத்தையே சொல்லிட்டேனே, வறுமை கூட நான் நீட் தேர்வில் நான் என்ன ஒரே சொல்கிறேன்னா, உன் சிலபஸை 4 கிளாஸில் சேர்த்துரு. 9, 10, 11, 12 அவன் படிச்சுட்டு அவன் வெளியே வந்துட்டு வேலை முடியும். அந்த மதிப்பெண்ணை வச்சு நீங்கள் அதோடு முடிச்சுட்டு போயிடுங்க. சும்மா தேவை. அதாவது இந்த ஊரில் சில பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் 1 கோடி. ஏன் அந்த 1 கோடி பணம் கிடையாது, 50 விழுக்காடு வந்து அரசினுடைய இது இருக்கு. அதில் அந்த பகுதியில் வந்து இந்த ஏழை மாணவர்கள் சேர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருந்தது. இன்னும் கேட்டிங்கன்னா அரசு அவங்க நிறைய மார்க் எடுத்திருந்தாங்கன்னா அரசு மருத்துவமனையில் 10 லட்சம் தான் அப்போ. இப்போ 20 லட்சம் எல்லாருக்கும் பொதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு அந்த விஷயம். அந்த விஷயத்துக்கு வசதி படைத்தவன் வாழ்வதற்காக மட்டும் இந்த நாடு இருக்கக்கூடாது. எளியவன் வறுமையில் உள்ளவன் வளர்ச்சி பெறுவதற்கும் ஏற்றம் பெறுவதற்கும். ஒரு தோட்டத்தில் 100 மரம் இருக்குது. அதில் 10 மரத்தில் நல்லா மாங்காய் காய்க்குது, மிச்ச மரத்தில் மாங்காய் காய்க்கலனா இந்த 10 மரத்து மாங்காய் வச்சு ஆவரேஜ் ஜிடிபி சொன்னால் நல்லா இருக்காது. மொத்தத்தையும் சேர்த்து மொத்தத்தில் அதுக்கு மொத்த மரத்துக்கு தண்ணி பாய்தா, அது பராமரிப்பு எல்லாருக்கும் அது பராமரிக்கப்படுதா, அதுக்கு கல்வி கொடுக்கப்படுதா என்ற சிந்தனை எழாத வரை நான் இந்த 4 மரத்து ஜிடிபியை ஏற்க முடியாது. ஐயா, இப்போ இன்னொரு கேள்வி ஒன்று. மதிமுகவில் நீங்கள் வெளியில் வந்துட்டால் கூட ஒரு சின்ன ஒரு சலசலப்பு அந்த பேச்சுக்கள்லாம் இருக்குல்ல, அதில் இருந்து ஒரு கேள்வி. அதாவது வைகோ அவர்கள் சமூகம் சார்ந்து அந்த சமூகத்துக்காரர்களுடைய ஒரு அதிகாரம் அந்த இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது, அவங்களோட செயல்பாடுகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி, அதனால் மற்றவர்கள்லாம் வெளியில் போகிறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி. மன்னிக்கிறோம், நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் யாரையும் பற்றி குறை சொல்கிறதில்ல. நான் இப்போ கூட அரசியலில் வந்து யாரை பற்றியும் நான் பேசுகிறேன். எது செஞ்சால் சரியாக இருக்குன்னு சொல்லி அவரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக போனோம். அவர் ஆக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டார். 2. 3வது அவருக்கு முழு முதல் எதிரி கோபம். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அந்த சினத்தால் கோபத்தை கொட்டினார். நெருங்கிய நண்பர்கள் அத்தனை பேர் யார் எவங்கன்னு தெரியாமல் கொட்டினார். எல்லோரும் வெளியே போனாங்க. அவ்வளோதான், வேறு காரணங்கள் இல்லை. வேறு காரணங்கள். சரி, இப்போ இந்த ஒன்றிய அரசு புதுசாக பதவியேற்றிருக்காங்க. ஏற்கனவே 10 ஆண்டுகள் ஆட்சி செய்துட்டாங்க. இன்னொரு 5 ஆண்டுகள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே எப்படி சமூக நீதி தமிழகத்தில் எப்படி சமூக நீதிக்கு இருக்குதோ அது மாதிரி இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஏன் அண்ணாவை நான் மேற்கோள் காட்டி காமராஜர் பார்த்தேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். நம்முடைய பாரத பிரதமர் முன்னாடி வந்து $5 ட்ரில்லியன் எங்களுடைய கனவுன்னு சொன்னார். தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் $1 ட்ரில்லியன் நாங்கள் சொன்னார். நமக்கு ஆதரவாக ஒருத்தர் குரல் கொடுக்குறான், எந்த மாநிலத்திலும் இல்லாமல். அவர்களை அரவணைத்து அவர்களையும் கொண்டு சென்றால் வளர்ச்சி விகிதம் உனக்கு என்னது, நாட்டுக்கு வளர்ச்சி. அது ஆனால் அந்த வளர்ச்சி விகிதத்தை எட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் இந்த கருத்துக்கு முன்னுரிமை அளித்து கவர்னர் இவங்க கொடுத்த மனுவெல்லாம் நேரடியாக எடுக்க வேண்டிய முடிவு அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நாட்டின் வளர்ச்சியை பற்றிய கவலை இல்லை. கவர்னருக்கு எல்லா பேப்பரையும் தூக்கி எல்லாத்தையும் அவருடைய காலகீழ போட்டுக்கினா, அப்போது உன்னுடைய நோக்கம் $5 ட்ரில்லியன் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியல. பொய்யா? ஏன்னா 5ல் 1 மடங்கு இவங்க தரேன்றாங்க. அது சார், நான் வந்து உனக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்லும்போது அந்த ஆதரவை பெற நீங்கள் எத்தரிக்கணுமா புறக்கணிக்கணுமா? ஏற்றுக்கொள்ளணும் கண்டிப்பாக. அப்போ ஏற்றுக்கொள்ள தவறினா அப்போ நீ சொல்கிறது பொய்யா மெய்யா? நான் எனக்கு வளர்ச்சி தான், நீ யார் எப்படின்றது விஷயம் எனக்கு தெரியாது.
நான் என்னை பொறுத்தவரை இதுதான். நாம் என்ன சொல்கிறோம்னா, இன்றைக்கும் நாம் வந்து இதில் சீனாவில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். அவங்க தொழிற்சாலைகளை மட்டும் கொண்டு வரல. ஒரு கட்டத்தில் அவங்க உற்பத்தி பண்ண பொருட்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் லெஸ் காஸ்ட், அதிகபட்ச உற்பத்தி குறைந்த விலையில் விநியோகம் பண்ணாங்க. உலக சந்தையை கையகப்படுத்தினாங்க. இதுதான் நிலைமை. நம்ம இந்தியாவிலுமே சீனா பொருட்கள் தான் நிறைய அந்த மாதிரி நிலைமை. இதுக்கப்புறம் 2010 $10 பில்லியன் ஆய்வகத்துக்காக செலவு பண்ணுறாங்க, ஆய்வகத்துக்காக ஒதுக்குறாங்க. நாம் நம்முடைய நாட்டில் பிஹெச்டி படிக்கிற பசங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கறதுக்கு எத்தனைக்கிறோமா? அந்த பிஹெச்டி பசங்களை ஆய்வுக்காக தனி பொது நிதியை தான் ஒதுக்குறோமா? ஏதோ நாம் வந்து அரசியல் என்பது மதம் என்ற ஒன்றை காரணத்தை போயிடுறதுன்றது அர்த்தமற்றது. நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டுபிடிப்புகளுக்கான எந்த செலவும் செய்கிறது இல்லைன்னு சொல்லி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, மதம் சார்ந்த அரசியல்ன்ற விஷயத்தை நான் சொல்லும்போது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சிறுபான்மை அழித்து பெரும்பான்மை வாழ முடியும் என்று கருதினால் இலங்கை ஒரு உதாரணம். பொருளாதார நெருக்கடிக்கு போய் ஆயிடுச்சு. சிறுபான்மை அழிக்க முயற்சி பண்ணோம். 1933 48 வரை தமிழர்கள் வந்து சிங்களர்களோடு ஒத்து வாழ்வது என்ற முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் அந்த முடிவு தவறானது என்ற நிலைப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தந்தை செல்வநாயகம் போன்ற நடுநிலையாளர்களாலே மறுக்கப்பட்டது. 76 வரை அந்த மறுக்கப்பட்டதுடைய விளைவு தான். அதுக்கப்புறம் ஆயுத போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போய் நின்று இன்னைக்கு பெரும்பான்மையை ரோட்டில் நிற்கிறான். எந்த பூமி நான் எந்த மண்ணை நான் ஆளப்போகிறேன் என்று பெரும்பான்மை நினைத்தானோ, அந்த மண்ணை சிறுபான்மை ஆளக்கூடாது என்று நினைத்தானோ, அந்த சிறுபான்மையும் ஆள இல்லை, பெரும்பான்மையும் ஆள முடியல. அவனுக்கும் கடன்பட்டு இன்னைக்கு சீனாக்காரனுக்கு அவனுக்கு பதில் சொல்லி உட்கார்ந்துட்டான். இந்த நிலைமை இந்தியாவுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்ற பேச்சை மறுத்துவிட்டு ஆக்கபூர்வமான பயணத்தில் வழிநடத்தி, நான் எதிர்கட்சி ஆளுகிற அரசா நம்ம அதெல்லாம் கிடையாது. நீங்கள் முதல்ல நடுநாயகமாக இருந்து விவகாரத்தை பண்ணுங்கள். நடுநாயகமாக ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, 2 தடவை வெள்ளம் வந்தபோது எட்டி பார்க்கலையே. ஏன் தமிழ்நாட்டில் 2 தடவை வெள்ளம் வந்தபோது எட்டி பார்க்கல. அப்போது இந்த நாட்டிற்கு வரி மட்டும் கொடுக்கணுமா? மாநில சுயாட்சி கேட்டார் அண்ணா. 1758 அமெரிக்காவில் மாநில சுயாட்சி கொடுக்கப்பட்டது. 1758 அமெரிக்கா பிரிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் 13 மாகாணங்கள் 51 மாகாணங்களாக பிரிஞ்சிருக்கு மாநிலங்களா. அப்படி பிரிஞ்சால் கூட ஒரே ஒற்றை இலக்காக தானே இருக்குது. அப்போ அந்த ஒற்றை இலக்கை நாம் ஏன் செய்ய தவறுறோம்? நீங்கள் வந்து அதாவது எப்படின்னா, ஒரு நோயாளிக்கு அவசர உதவினா அது 4 பேரை கேட்டுட்டு தான் அந்த அவசர உதவி கிடைக்கும். அப்படின்னா நோயாளி இருப்பானா இறப்பானா என்பது தான் நிலைமை. அந்த நிலைமையில் மத்தியிலே தான் கேட்டு எல்லாம் முடிவெடுக்கும் என்று சொன்னால் ஒரு நாள் இந்த நாட்டுடைய முன்னேற்றம் தடைபடும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். நன்றிங்கய்யா. அதாவது இது நாட்டின் முன்னேற்றம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படிலாம் முன்னேற வேண்டும், இந்த மாதிரியான கருத்துக்களை அதாவது உணர்ந்து அதை வந்து செயல்படுத்தக்கூடிய நிறைய செய்திகளை எங்களுக்கு சொன்னீங்க. நீங்கள் இவ்வளவு நேரம் தமிழன் தொலைக்காட்சிக்கு வந்திருந்து செய்திகளை தந்தமைக்கு எங்களது மனம் கனிந்த நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. நேயர்களே, மற்றொரு ஆளுமையுடன் அரசியல் அரங்கம் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.